ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லாருமே முதல்ல என்ன செய்வாங்கன்னா, நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லியிருக்காரு, பாபா வாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2024 அப்படின்னு சொல்லிட்டு ராசி பலன் செக் பண்ணுற மாதிரி எல்லா வருஷமும் இந்த மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரெடிக்ஷன் என்னன்றதா பார்க்க ஒரு தனி கூட்டமே இருக்கு. இவங்க ரெண்டு பேரை தாண்டி இன்னொருத்தவங்களோட ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஃபேமஸ். அது வேற யாரும் இல்லை, சிம்சன் கார்ட்டூன். இது ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கார்ட்டூன்ல போற போக்குல அந்த எபிசோட்ஸ்ல காமிக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல காலங்கள் போக போக அவங்க காமிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஃபியூச்சர் ரியாலிட்டி லைஃப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. எஸ், அதெல்லாம் உண்மை. அவங்க அந்த கார்ட்டூன்ல காமிச்சா பல விஷயங்கள் நடந்திருக்கு. லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆயிருக்கு. தென் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் வந்து கண்ணாடில் போட்டுக்கிட்டு அவங்க நிறைய ஹியூமன்ஸ் வந்து சுத்துற மாதிரியான விஷயங்கள் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. இது மாதிரியான ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸை அவங்க நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது நடக்கவும் செஞ்சிருக்கு. இப்படி 2024 என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, 2015 த ட்ரீ ஹவுஸ் ஆஃப் ஹாரர்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு ஜாம்பி அப்பாகலிப்ஸே நடக்கிற மாதிரி அந்த ஒரு எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்கரை சாப்பிட்டுறாரு. ஸோ அந்த பர்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் பரவுது. அதை சாப்பிட்டவர்கிட்ட இருந்து அப்படியே மொத்தமா அப்படியே ஒரு ஜாம்பி வைரஸ் பரவுற மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அது லிட்டரலி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். இது வந்து மேபி ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நான் இப்போ ரீசெண்டா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா பனிக்கடியில இருந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஜாம்பி வைரஸ்க்கான ஒரு சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அது ஸ்டில் இன்னும் ஆக்டிவா இருக்கு அப்படின்ற வேற சொல்றாங்க. இதை தாண்டி பல கண்ட்ரிஸ் அந்த ஜாம்பி வைரஸ் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சில முயற்சிகளும் இறங்கிட்டு இருக்காங்க. இப்படி தனியா போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணா இந்த உலகத்தில் என்ன வேணா நடக்கலாம். லைக் கொரோனா மாதிரி நம்ம எதுக்கு உஷாராகவே இருப்போம். அடுத்த நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ரெடிக்ஷன் என்னன்னா, சிம்சனில் ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே பாம்பிங் பண்ணிட்டாங்க, நியூக்ளியர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பாகிஸ்தானில் பாதி பாகிஸ்தானே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வரைபடத்தையும் ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருப்பாங்க. இதை வந்து பாகிஸ்தான் மக்கள்கிட்டயே ஒரு சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி சிம்சனில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ அது நடக்கும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பல பாகிஸ்தான் மக்களும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2019 இது நடந்திருக்க வேண்டியது, பட் ஜஸ்ட் மிஸ்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. மேபி 2024 எலெக்ஷன்ல ஜெயிக்க வேண்டியவங்க ஜெயிச்சா இது நடந்தாலும் நடக்கும் ஃபியூச்சர்ல. ஐ மீன், நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். மோடி அவர் வந்தாருன்னா டெஃபினட்டா இந்த ஒரு பாம்பிங் நடக்கலாம். நீங்க நிறைய பேர் சொல்லலாம் இந்தியா வந்து ரொம்ப அஹிம்சை வந்து கடைபிடிக்கிற நாடு, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹிம்சை அப்படின்றதெல்லாம் வந்து காந்தி காலத்தோடய அவரோடய சேர்ந்து செத்து போச்சு. இப்போ எல்லாருமே ஒரு காலத்துக்காகவும் ஒரு காரியத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நடக்கலாம் ஃபியூச்சர்ல. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ப்ரெடிக்ஷன் என்னன்னா, விர்ச்சுவல் ஃபுட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. லைக் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிளாஸஸ், லைக் இப்போ எப்படி நம்ம ஆப்பிள் விஷன் ப்ரோ போடுறாங்க அது மாதிரியான ஒரு விர்ச்சுவல் கிளாஸஸை போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் வந்து விர்ச்சுவல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், விர்ச்சுவல் ஃபுட்ஸை நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேர் அந்த டைமில் கலாச்சாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ பேன்குவிச் ஆர்எம்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. லைக் ஃபியூச்சரில் வந்து விர்ச்சுவல் ஃபுட்டை நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ண மாதிரி ஹியூமன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் இப்போ இறங்கி அதை தொடர்ந்து அதுக்கான ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. ஃபியூச்சரில் மேபி நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விர்ச்சுவல் ஃபுட் மூலமாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நாலாவதாக இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் என்னன்னா, ஏஐ டேக் ஓவர். ஸோ இதை வந்து 2012 தெம் ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சிம்சனோட ஒரு மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓனர் மூலமாக இந்த மாதிரி ஒரு கால் வந்து உங்களுக்கு வேலை இல்லை கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபார் ரீசன் அந்த கம்பெனிஸில் ஏகப்பட்ட ரோபோட்ஸை இறக்கி அந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வச்சு ஹியூமன்ஸ் வந்து வேலை எல்லாம் அமுச்சு விட்ற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. அது லிட்ரலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி
எங்கே பார்த்தாலும் ஏஐ லைக் இமேஜஸ் வீடியோஸ் மனுஷங்களே இல்லாத ஒரு மனுஷன் பண்ண முடியாத பல விஷயங்களை இந்த ஏஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது மேபி ஃபியூச்சரில் இந்த ஒரு விஷயமும் கூட நடக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் நிறைய இடங்கள்ல ஏஐ ரோபோட்ஸ் இறக்கி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் நிறைய ஜாப்லெஸ் ஹியூமன்ஸை நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்க போகிற ப்ரெடிக்ஷன் என்னன்னா 2005 ஃபியூச்சர் ட்ராமான்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் ட்ரெயின் ட்ராவல் ஒன்று பண்ணி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே பறக்கிற கார் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்து அந்த டைமில் பறக்கிற கார்லாம் நடக்குமா ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி 2024 நாங்கள் ஃப்ளையிங் கார்ஸை வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நாங்க 2020 இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 2024 இந்த ஒரு வருஷத்துக்குள்ள விற்பனைக்கு எங்களோட கார்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 2024 இது வந்து வெளிவிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில ஆட்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி மேபி 2030 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நடைமுறை விஷயமா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்போ எப்படி எலக்ட்ரிக் பைக் எல்லாராலையும் பார்க்க முடியுது. 2021 வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பைக் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு ஒதுங்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம கண் முன்னாடி பல இடங்கள்ல எலக்ட்ரிக் பைக்கை பார்க்க முடியுது. அந்த ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சிருக்கு. எல்லா இடங்களையும் எலக்ட்ரிக் பைக் இருக்கு. இது மாதிரி இதுவும் ஃபியூச்சர்ல மேபி பரவ வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம 6ஆவதா பார்க்க போகிற ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்த மாதிரி சிம்சங் எபிசோடு 1 மாஸ் காலனின்ற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ல நாங்கள் ஒரு காலனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் இவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க 2051 அங்கே குடியேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. 2050 வந்து பார்த்தீங்கன்னா நான் மக்களை வந்து மாஸ் காமிச்சிருவேன், ஒரு காலனைசேஷனை உருவாக்கி அங்கே மக்களை வந்து நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நாசா இஸ்ரோவும் அவங்களோட முயற்சியை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2050 மார்ஸுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ. அடுத்து நம்ம 7ஆவதா பார்க்க போகிறது பேபி டிரான்ஸ்லேட்டர் த பிரதர் கேன் யூ ஸ்பேர் 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மிஷினை வச்சு அந்த குழந்தை என்ன சொல்லுது, என்ன நினைக்குது, அந்த குழந்தை எதுக்காக அழுது அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்து என்னடா அது முட்டாத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசிச்சிருக்கலாம். பட் இப்போ அது வந்து நடைமுறையில் சாத்தியம் ஆக போகுது. லைக் ஜவுண்டர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்காக ஒர்க் பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையில இறங்கிட்டாங்க. அவங்களோட அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% அந்த குழந்தை என்ன ஃபீலிங்ஸ் வந்து அங்க ஷேர் பண்ணுது அப்படின்றத அதோட அது ஒரு வாய்ஸ் மூலமாவே டிடெக்ட் பண்ணி அது பசிக்காக அழுதா இல்ல அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்காக அழுதா இல்ல அதுக்கு வந்து பாத்ரூமா இல்ல அதோட உடல் உபாதைகள் ஏதாவது நம்ம கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுதா இப்படின்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து தெரியப்படுத்துது. ஒரு 70% அக்யூரேட்டா இருக்கு. இது மேபி ஃபியூச்சர்ல இன்னும் அவங்க வந்து அதை படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடக்கவும் செய்யுது. ஒருவேளை அப்படி பார்த்தா சிம்சன் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட நடந்துருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இப்போ லைட்டா வருது. ஏன்னா பல விஷயங்கள் அவங்க கணிச்ச விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. ஓவராலா இந்த வீடியோல பார்த்தது போதும், இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, இதை பத்தி பேசலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.